அதில் வருது என்னென்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 125 நாடுகள் மொத்தம் இருக்கிறதுல 111ஆக இந்தியா வயந்திருக்கு. அது சர்வதேச குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸில். கரெக்ட். அப்போ நீங்கள் சொன்னது இங்கே ஏன் டிரான்ஸ்லேட் ஆகலைங்கிற ஒரு விஷயம் வருது. ரெண்டாவது, சைல்டு வேஸ்டிங் ஹையஸ்ட் இன் த வேர்ல்டு இந்தியா தான். which means acute malnutrition. அதாவது அது என்ன சொல்றது தமிழ்ல, சத்துணவற்ற போஷாக்கான உணவு இல்லாதது. 2/3 of the children dying due to hunger in the world from India. வேர்ல்டு அளவுலயே இறக்குற குழந்தைகள்ல 2/3 இந்தியாவுல இறக்குறாங்க. இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி 26.619%. 1000 பேருக்கு 27 பேர் குழந்தைகள் இறக்குறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் விளங்குற மாதிரி சத்து குறைவால. அப்போ இதுவே வந்து ஒரு ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து. ஆனாலும் அது உலகத்தில் ஹையஸ்டாக இருக்குது. அப்போ நீங்கள் சொன்ன அந்த ஏழைகளை வாழ்விக்கிற விஷயம் எங்கே வந்திருக்குங்கிறத பார்க்கணும். இன்னொன்று, யூஎன் எஸ்டிமேட் இந்தியா கவர்மெண்ட்ஸோட ஃபிகர் ஃபுட் அசிஸ்டன்ஸ் நீடை பற்றி சொல்கிறோம், உணவுக்கான இது. இப்போ யூஎன் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? டிசம்பர் 2023 billion people of India couldn't afford a healthy diet in 2021. அப்படின்னா என்ன, கிட்டத்தட்ட 813 மில்லியன் பீப்புள் ரெக்வயர்ட் ஃபுட் அசிஸ்டன்ஸ். அப்படின்னா என்ன, கிட்டத்தட்ட 70%க்கு மேலே 74% இந்தியன்ஸுக்கு நீங்கள் அசிஸ்டன்ஸ் தேவைன்னு சொல்கிறான். நீங்கள் வறுமை ஒழிச்சிட்டேன்னு சொல்கிறீங்க. ஃபுட்டு நீ இல்லைன்னா அரைப்பட்டினியோடு அவங்க போய் படுக்கிறாங்கன்னு யூஎன் ஏஜென்சிஸை சொல்கிறான். கிட்டத்தட்ட 1043 பில்லியன் பீப்புள் வேர் அனேபிள் டு அஃபோர்ட் ஹெல்த்தி டயட். சத்தான உணவை பெற முடியாதவர்கள் கிட்டத்தட்ட 80-90 கோடி பேர் அப்படிங்கிறான் இந்தியாவில். இதெல்லாம் ரொம்ப மால் நரிஷ்மெண்ட் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 16.6% 2020-22 இருந்திருக்கு. அப்போ இதெல்லாம் தெளிவாக வருது. அப்புறம் எங்கே இருந்து இந்த 25 கோடி பேரை நீங்கள் மாற்றி? இப்போ நான் ஒரு கேள்வி ஐயா, இப்போ நீங்கள் சத்து குறைவாக இருக்கக்கூடிய நாட்டுடைய விவரத்தை சொன்னீங்க. இப்போ இதில் ஒரு 24 அம்சங்களை இந்த அரசு கோடிட்டு காட்டுது. ஆனால் உங்கள்கிட்ட கேட்குறேன், முதல்ல சமூக நீதி, நீங்கள் சொல்லக்கூடிய 4 பிரிவினர் அனைவருக்குமான எரிவாயு, 10 ஆண்டுகளில் இந்த 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்டிருக்காங்க. ஊழல் எதிர்ப்பு, வாரிசு அரசியல், இதையும் சொல்றாங்க. 2027 கனவு 80 கோடி மக்களுக்கு இலவச ரேஷன், 10 ஆண்டுகளில் மேற்படிப்பு பெண்களில் 28% அதிகரிச்சிருக்கிறது. 3000 IIT, 319 யூனிவர்சிட்டி, 15 எய்ம்ஸ் காலேஜ், 70% பெண்களுக்கு வீடு கட்டுறது, முத்ரா வங்கி, ஜன்தன் யோஜனா, இதெல்லாம் நாங்கள் சாதனை. இதை நீங்கள் மறுக்க முடியுமா? இதெல்லாம் சோதனைகள். என்ன சோதனை? ஒரு அரசு வந்து எப்படி போய் சொல்லும்? இல்லை, அரசு போய் சொல்றதான பிரச்சனையே. இப்போ என்னன்னா, நீங்கள் சொல்றீங்க வெல்த் இன்இக்வாலிட்டியை பற்றி இருக்கும், குறைகள் இருக்கும். இருங்க கொஞ்சம் இருங்க சார், நீங்கள் இப்போ கேள்வி கேட்டீங்கல்ல, சொல்லுங்க ஐயா. டைம் கொடுத்தீங்கன்னு தான் சொன்னேன். அதாவது வெல்த் இன்இக்வாலிட்டியை பற்றி உலகளவில் வந்த கணிப்பில் என்ன வருதுன்னா, இந்த மோஸ்ட் அன்இக்குவல் கண்ட்ரினா இந்தியா தான்றான். எந்த விஷயத்தில் அன்இக்குவல்? வருவாய் பகிர்வு இல்லாமல் ஏழை பணக்கார இடைவெளி, இன்னும் சொல்ல போனால் அந்த கேப். இந்த டாப் ரிச்சஸ்ட் 1% வந்து 53% வெல்த் செல்வாதாரங்களை வச்சிருக்கு. பூவரஸ்ட் ஆஃப், அதாவது 50% மேலே இருக்கிற ஏழைகள் இருக்கிறாங்களா, அவங்க வெறும் 4.1% சமூக செல்வாதாரங்களை தான் அவங்க வச்சுருக்காங்க. இப்போ இன்கம் இன்இக்வாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கூட வேர்ல்டு இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட் 2022 இந்தியாவை தான் சொல்லியிருக்கு மிக அதிகமாக இருக்கிறது என்பது. பர்டன் ஆன் பூவர் இருக்குல்ல, நீங்கள் சொன்னீங்களா, அப்போ நண்பர் நல்ல பட்டய கணக்கர் பட்டை எடுக்கிறாரு. ஆனால் என்ன விஷயம்னா, அந்த ஏழைகள் பாதிக்கிற விஷயத்தெல்லாம் விட்டுறாரு. இன்டைரக்ட் டாக்ஸ் அதிகமாகிறது என்றால் அது ஏழைகளை பாதிக்கும். அதுல தான் சேல்ஸ் டாக்ஸ், அதாவது மறைமுக வரி. டைரக்ட் டாக்ஸ் அதிகமாகணும், இன்டைரக்ட் டாக்ஸ் குறையணும். அதுதான் ஒரு முற்போக்கான வரி விதிப்பு கொள்கை. அமெரிக்காவில் டைரக்ட் டாக்ஸ், அதாவது கார்பரேட் டாக்ஸ் 40 விழுக்காடு, இங்க 30 விழுக்காடுல இருந்து குறைச்சு இப்ப 20 விழுக்காடா குறைச்சிருக்கீங்க. 22 கார்பரேட் டாக்ஸ் எடுத்துட்டீங்க, வெல்த் டாக்ஸ் குறைச்சிருக்கீங்க. அதுல இன்னொன்னு உங்கள்கிட்ட கேட்கிறேன், மிக முக்கியமான மிக முக்கிய ஒரு உற்பத்தி பொருளுக்கு 15% இருக்கிறது உங்களுக்கு சொல்லிக்கிறேன். எது மிக உற்பத்தி, அதாவது அந்நிய கார்பரேட் கம்பெனிகளுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த இதற்கு 15% குறைச்சிருக்கு. ஆமா, அது ஹாலிடேவே இருக்கு, டாக்ஸ் ஹாலிடேவே 15% இருக்கு. நீங்க அதெல்லாம் போனீங்கன்னாக்கா இன்னும் நிறைய வரும். சார், அது வந்து என்ன நோக்கத்துக்காக குறைக்கிறாங்க? இல்ல சார், கேட்கிறேன், ஒரு கம்யூனிஸ்ட் வாதிட்ட கேட்கிறேன். அந்நிய முதலீடுகள் வரும்போது பல்வேறு வாய்ப்புகள் பெருகும், இந்தியா உலக சந்தையாக மாறும். இன்னைக்கு நமக்குள்ள பலவேறு ஃபாக்ஸான் கம்பெனிகள் வரப்போகிறது. வேதாந்தாவோட இணைப்பு 1.5 லட்சம் கோடிக்கு பலவித திட்டங்களை போட்டிருக்காங்க. பெரிய விஷயம் பேச வேண்டியதில்லை சார், ரொம்ப தெளிவாக இருக்குது சார். 1935
இந்தியன் கவர்மெண்டோட அண்ட் பிரிட்டிஷ் செக்ரட்டரி இங்கிலாந்து நாடாளுமன்றத்துக்கு எழுத கடிதம் இருக்குது. அது என்ன சொல்கிறாருன்னா, உற்பத்தி நாடாக இருந்த இந்தியாவை இப்போ நுகர்வு நாடாக மாற்றியதன் காரணமாக நாம் அதிகமான லாபத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். சந்தை கலாச்சாரம், சந்தையாகிட்டோம். அதே தான் இன்னைக்கு உற்பத்தி நாடாக இருந்த இந்தியாவை மீண்டும் நீங்கள் ஒரு சந்தைமயமாக்கல் தான் கொண்டு வந்தீங்க. இப்போ இங்கே உற்பத்தி இல்லை, உற்பத்தி அற்ற நாடாக இருக்கிறது. நீங்கள் உற்பத்தியை பற்றி சொல்லுங்களேன், ஏன் அது வரமாட்டேது? மேக் இன் இந்தியா மீங்க, அது ஃபேக் இன் இந்தியா. உண்மையில் என்னன்னா, உலகத்தில் தயாரிக்கப்பட்ட பொருளை கொண்டாந்து இங்கே கூட்டி கொடுக்குறீங்க, அசம்பிள்டு ஏரியாவை மாற்றிருக்கிறீங்க. இட்ஸ் நாட் ஒர்க், இட்ஸ் நாட் உற்பத்தி, ப்ரொடக்டிவிட்டி இல்லது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போது அதில் தான் வேலைவாய்ப்பு குறைந்தது. இந்த கடந்த 45 ஆண்டுகளில் ஒரு பாரிய வீழ்ச்சி வேலைவாய்ப்பில் குறைஞ்சதுக்கு காரணம் இதுதான். உற்பத்தியில் நாம் ஈடுபடாதது தான் காரணம். அப்போ இது எல்லாமே தெரியுது. இன்னொன்று விவசாயம். விவசாயத்தை பற்றி ஐயாவும் சொன்னாங்க. ஒன்று தான், ரொம்ப அதிகம் பேச வேண்டியதில்லை. அதாவது விவசாயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கடன், விவசாய கடன் ரொம்ப முக்கியமானது. விவசாய கடனால் இப்போ இறந்துக்கிட்டு போகிறவங்க ஒரு நாளைக்கு 30 விவசாயி இறக்குறாங்க. உங்கள் NCRB டேட்டாவே மிக தெளிவாக சொல்லியிருக்கு. இந்த 10 ஆண்டுகளில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள், இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா கூட 1,474 பேர் சூசைட் பண்ணி செத்துருக்காங்க. கடனை வாங்கி கட்ட முடியாத. நீங்கள் 6,000 ரூபா கொடுத்ததுக்கு தம்பட்டு அடிக்கிறீங்க. ஆனால் 2014 2022 வரலையும் 1,474 பேர் சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க, வாங்கிய கடனை கட்ட முடியலன்னு. அப்போ ஒரு நாளைக்கு 30 சூசைட்ஸ், ஃபார்மர் சூசைட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. இதுதாங்க விஷயம். சரி, அப்போ டிக்ளைனிங் இன் தி பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது பொது இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் குறைந்து விட்டது. பிரைவேட்டைசேஷன் ஆஃப் கீ இண்டஸ்ட்ரீஸ். இப்போ நீங்கள் ரயில்வே நண்பர் கூட சொன்னார், ஒரு பெரிய விஷயம் உள்கட்டமைப்புக்கு செலவு பண்ணுறது எல்லாம் பிரைவேட்டைசேஷனுக்கு. இவ்வளவு விமான நிலையங்களை இது பண்ணீங்க, விமானத்துறையே தனியார் மயமாக்கிட்டீங்க. அது நேற்று அம்மாவுடைய உடான் திட்டத்தை பற்றி இன்றைக்கு ஒரு உடான் விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த உடான் திட்டம் மோஸ்ட் ஃபெயிலியர்டு ஒன்று. சேலத்துக்கு எத்தனை ஃப்ளைட் போகுது நான் கேட்குறேன்? 1000 இடம் வழித்தடங்கள் சொன்னீங்கல்ல, எங்கே எத்தனை இடத்துல போயிட்டு இருக்கு காட்டுங்க. சரி, அப்போ இதை எல்லாமே ரயில்வேல 100 லாபம் குழிக்கிற இடங்களை முழுக்க பிரைவேடைஸ் பண்ணியிருக்கிறீங்க. 5 பைசா முதலீடு இல்லாமல் தனியார் துறை, தண்டவாள பாதுகாப்பு, சார் இந்த காவல் பாதுகாப்பு. இருங்க சார், தோழர் உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த அரசினுடைய பாலிசி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஏன்னு கேளுங்க, நஷ்டத்தில் போறதை அரசு போய் தலையில போட்டு கட்டிக்கிட்டு இருக்க முடியுமான்னு கேட்குறாங்க. அதுதான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னு நீங்க சொல்லிட்டு தனியாருக்கு கொடுக்குறீங்கல்ல, அதனால வர்ற கட்டண கொள்ளையும் யார் சுமப்பது? பயணிகள் சுமக்குறாங்க. யார்கிட்ட கொடுக்குறது? ஒரு துறை லாஸ்ட்ல போற யார்கிட்ட கொடுக்குறது? வந்தே பாரத் ரயிலுடைய கட்டணம் எவ்வளவு? 3 மடங்கு சாதாரண கட்டணத்தை விட. இல்ல, ஒரு நிமிஷம். எனவே இவை எல்லாவற்றையும் நீங்க நினைத்து பார்க்கிற போது இந்த அரசு வேலை வாய்ப்பு உருவாக்கல, வறுமையிலிருந்து நம்முடைய விவசாயிகளை மேல கொண்டு வரல. இன்னொன்னு, வரி விதிப்பில் கார்பரேட்டுகளுக்கு ஆதரவாக 25 லட்சம் கோடி ரூபாய் வரா கடனை ரத்து பண்ணி இருக்கிறது. மறுபக்கத்துல விவசாயிகள் வாங்கிய கடனை ரத்து பண்ணாதனுடைய 25 லட்சம் தொடர்ந்து தற்கொலை விளிம்பில் இருக்கிறாங்க. 25 லட்சம் நம்ம கொஞ்சம் கூட சொல்ற மாதிரி தெரியுது. அந்த ஃபிகர் கொஞ்சம் கூட, இன்னும் கூட. நீங்க 25 லட்சம் கோடிங்கிறது 25 லட்சம் கோடி வரா கடன்கள். நான் சொல்றது 500 குடும்பங்கள், 2000 குடும்பங்களோட கணக்கெடுப்பு இருக்கு. நீங்க வங்கி கடன்களை திரும்ப பெறுவதற்கு என்னென்னமோ நடவடிக்கை எடுத்தீங்க, எங்கே வந்துச்சு? அது ரெண்டாவது பேசும். அப்போ இது எல்லாமே எங்கே வருகிறது? சாமானிய மக்களுடைய தலையில வீழ்கிறது. அப்ப வரி விதிப்பு என்று வருகிற போது சாதாரண மக்கள் துன்பப்படுகிறார்கள். வரி சலுகை என்கிற போது கார்பரேட்டுகளுக்கும் பணக்காரர்களுக்கும் வாரி வாரி வழங்கி கொடுக்குறீங்க. இந்த இடைப்பட்ட இடத்துல தான் ஒரு அரசு கருணையோடு நடந்து கொள்ளவில்லை. இது ஒரு காட்டாட்சிக்கான தர்பாராக. முதல் கட்ட கருத்தை லெனின் எடுத்துக்கிறேன். லெனின், இந்த பட்ஜெட்டை பற்றி உங்களுடைய இரண்டாவது கருத்து. முதல்ல இந்த பட்ஜெட்டில் பல்வேறு விஷயங்கள் சொல்கிறாங்க. பெண்களுக்கு இருக்குது, ஏழைகளுக்கு இருக்குது, இதெல்லாம். பெண்களுடைய உண்மையான விஷயம் பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே இருக்குல்ல, அது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. 2018-19 22% வந்து ஒர்க் ஃபோர்ஸில் இருந்தாங்க. 100க்கு 22 பேர், 21.9 பேர், 22 பேர்னு வச்சுங்க. இப்போ 2023-24 அது வெறும் 15.9, 16% கொஞ்சம் போயிட்டு குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 6% குறைந்து விட்டது. அப்போ நீங்கள் பெண்களுக்கு நிறைய கொடுக்குறோங்கிறதுலாம் உண்மை இல்லை. இன்னொன்று, வங்கி கடன்களை வாங்கியது வந்து அது வந்து என்ன சொல்கிறோம், வில்ஃபுல் டிஃபால்ட்டர்னு சொல்கிறோம். ஒரு கிரிமினல் நடவடிக்கை, அது வேண்டுமென்றே ஏமாற்றுவது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, IBC இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடை கொண்டு வந்து அவங்கள்ட்ட இப்போ 30,000 கோடி ரூபா ஒருத்தன் கடன் இருப்பான், அலோக் இண்டஸ்ட்ரின்னு வச்சுங்களேன், அதை நீங்கள் வந்து அதானிக்கிட்ட 5,000 கோடி ரூபா கட்டிட்டு எடுத்துகிட்டு போங்கன்றது. நிகர நஷ்டம் வங்கிக்கு 25,000 கோடி ரூபாய். அப்போ இதெல்லாம் யார் சுமப்பது?
எனவே இது முழுக்க இதெல்லாம் எடுக்கணும். இதெல்லாம் வந்து ₹1 பாக்கி இல்லாமல் வாங்கணும். அதுதான் உண்மையான விஷயமாக இருக்கும். அது மாதிரியான விஷயங்கள் இல்லை. ரெண்டாவது விஷயம், இப்போ எஜுகேஷனுக்கான தொடர்ந்து நம்ம பார்க்குறோம். ஹையர் எஜுகேஷனாக இருக்கலாம், அல்லது மிடில் எஜுகேஷனாக இருக்கலாம், பிரைமரி எஜுகேஷனாக இருக்கலாம். இதுக்கான நிதி ஒதுக்கீடு பட்ஜெட்டரி அலோகேஷனில் தொடர்ந்து குறைவாக இருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாக நீங்கள் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பற்றி பேசுறீங்க. 28% வருது பெண்கள்னு. தமிழ்நாட்டில் 70% வந்துடுச்சு. 100% என்ரோல்மெண்ட் ஒன்னாவதுல 120% என்ரோல்மெண்ட் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்திருக்கு. இப்போ இதே எங்க போய் நீங்க சொல்லுவீங்க? அப்ப 28% வந்ததே உலக அளவில் பெருசுன்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இல்ல ஜிடிபியில் 6% இருந்தது, அந்த 10 வருஷத்துல 3% ஆயிருக்கு நிதி ஒதுக்கீடு. இல்ல இது 30 வருஷமா அதான் இருக்கு. இல்ல இப்போ 30 வருஷமா அதாங்க 3% தாங்க. அதுல 29.9% அப்ப அது கேளுங்க, 2.9% சேலரியா போயிடும். அதிக நிதி இப்ப 10% ஆக்கணுங்கிற வேண்டுகோள் வருகிறது. இப்ப 10% ஆக்கணும். எங்க இருந்து ஆக்குவாங்க? ஆக்கணும். நீங்க அதற்கெல்லாம் பண்ண மாட்டீங்க. கார்பரேட்டுகளுக்கு கல்வி கொடுக்கறதுக்கு தானே தயாரா இருக்கிறீங்க. எனவே ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக வரணும். இன்றைக்கு ஏழைகள், விவசாயிகள் அல்லது கிராமப்புற வளர்ச்சி இவை எல்லாமே முற்றாக புறந்தள்ளப்பட்டிருக்கு. இந்தியாவில் இந்த 70 ஆண்டுகளை பற்றி இவங்க நிறைய சொல்லுவாங்க. அடுத்து 2043 வளர்ந்த இந்தியா, புதிய இந்தியாங்கிறாங்க. ஏற்கனவே 2014 அவங்க பரப்புரை என்ன, 2020 புதிய இந்தியா வந்துடும். 2047 இப்போ 47க்கு போயிருக்காங்க. அடுத்து 97க்கு போவாங்க. அப்புறம் வந்து நாடுனா அப்படிதான் சார் போகும். அப்ப உங்களுடைய இலக்கை அதை நிறைவேற்ற வேண்டும் என்பது அல்ல, வெறும் முழக்கங்களாக வைக்கிறீங்க. வாக்குகள் அறுவடை செய்யணும். மகளிருக்கு இடஒதுக்கீடு எப்போ? 2028. மகளிர் இடஒதுக்கீடு எப்போ? 2030 தான் வரும். வரட்டுமா, போட்டு வைப்போம். அப்ப எல்லாமே நீங்க ஏன் இதை சொல்லணும்ன்ற நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, இது இப்ப சொல்லிட்டாங்க 24 கிடையாது, 29 முடியாது, 34 தான் சாத்தியம்னே சொன்னாரு. ஆமா ஆமா. ஏன்னா சென்சஸ் எடுக்கணும். சென்சஸ் பண்ணி தான் அதை பண்ண முடியும். உங்கள்கிட்ட கேட்டா சார் ரசிக்கும். அம்மா வந்து நீண்ட கால திட்டத்துல கிளாம்பாக்கன்னு ஒண்ணு வரணும்னு போட்டு வச்சாங்க. இப்போ வந்து உடனடியாக ஒண்ணு இல்லாம போட்டு வச்சிருக்கா இல்லையா? ஒரு கதை சொல்றேன். நீண்டகால திட்டம் படி கிளாம்பாக்கம், இன்னைக்கு கிளாம்பாக்கத்துல போக முடியாத அளவுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுது, உடனடியாக பேச்சு. அத மாதிரி மோடி அவர்கள் 2028, 30, 47 நீண்டகால தொலைநோக்கு திட்டத்தை போடுவார். அது வேற இது வேற. நீங்க ஒரு பஸ் ஸ்டாண்டை பத்தி ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு நிறைவேற்ற விஷயத்துல கொண்டு வந்து இணைக்கிறதுங்கிறதே ரொம்ப தவறான விஷயம். முதல்ல உங்க பார்வையை மாத்திக்கிங்க. ஏன்னா நான் சொல்வது ஒரு வளர்ந்த இந்தியா, ஏழ்மையை ஒழித்த இந்தியா. ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாதியில் பாடி அந்த பாட்டு, எல்லோரும் அரசராக ஆக்குற பாட்டு, எல்லோரும் மன்னர் என்று கும்மி அடிக்கிற பாட்டு. ஆனா அதுக்கு இலக்கு வைப்பது நீங்க வரிசையா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு தொலைநோக்கு பார்வை இல்லைங்க. என்ன விஷயம்னா, உங்களுடைய கொள்கை முழுவதும் சாதாரண நடுத்தர ஏழை எளிய, இன்னும் சொல்ல போனா சேலரிட் செக்ஷனையும் பாதிக்கிறது. அதனாலதான் நீங்க வருமான வரியை இன்னும் உயர்த்த மாட்டேங்கிறீங்க. அதே 8 லட்சத்துல இருக்கு. எல்லாரும் விரும்பினாங்க 10 லட்சமாவது வரும் தேர்தல் ஆண்டு அறிவிப்பாங்கன்னு. அதை கூட நீங்க செய்யலன்னா யாருக்காக நீங்க செயல்படுறீங்க? அப்ப இதுதான் நம்முடைய கார்ப்பரேட்டுகளுக்காக. எனவே கார்ப்பரேட்டால் ஆளப்படும் ஒரு ஆட்சியாக தான் இந்த ஆட்சி இருக்கிறதே தவிர சாதாரண ஏழை எளிய மக்களுக்கோ அல்லது விவசாயிகளுக்கோ, விவசாயம் சார்ந்த தொழிலில் ஈடுபடக்கூடிய சிறு குறு தொழில்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கோ ஆதரவாக இல்லை. இதனுடைய விளைவு தான் இது. நீங்கள் இந்த 1 கோடி பேருக்கு இந்த சோலார் பேனலாம் வைக்க போகிறோம், அதை வைக்க போகிறோம், இது வைக்க போகிறோம்னு நிறைய காட்டுறீங்க. இந்த 9 ஆண்டு காலம் ஏன் வைக்கல? இப்போ மட்டும் ஏன் அதை அறிவிப்பா நீங்கள் கொண்டு வரீங்கன்னா? இப்போ கொண்டு வந்து வரவேற்கும், அது வேறு விஷயம். ஆனால் இந்த 9 ஆண்டு காலம் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருந்ததை ஏன் செய்யலை? என்ன விஷயம்னா இதுதான். இந்த மாதிரி தேர்தல் வர்ற நேரங்களில் சில முழக்கங்களை, நம்பிக்கைகளை முன்வைப்பது. சுய உதவி குழுக்களை பற்றி இன்னைக்கு பேசுறீங்க. சுய உதவி குழுக்களுக்கான மார்க்கெட்டை எங்கே உருவாக்கியிருக்கீங்க? அதற்கான ஏதாவது முன்முயற்சி இருக்கிறதா உங்கள்கிட்ட? அது எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாம அடுத்து 1 லட்சம் கோடி ரூபாய் அதுக்கு நாங்க கார்பஸ் ஃபண்ட் கொடுக்க போறோம், இந்த ஃபண்ட் கொடுக்க போறோம். எதை நோக்கி இந்த இன்டர்ம் பட்ஜெட் வந்து தேர்தலுக்கான பட்ஜெட்டா பாக்குறீங்க? இல்ல, தேர்தலுக்கான ஒரு முழக்கமாகவும், இன்னொரு பக்கம் சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு எதிரானதாகவும், விவசாயிகளுக்கு முற்றாக துறந்து விட்ட ஒரு பட்ஜெட்டாக தான் இந்த பட்ஜெட் இருக்கிறதே தவிர அடிப்படையில் கார்ப்பரேட்டின் நலனை காக்கிற அதனுடைய உறுதியான தன்மையில் தான் இந்த பட்ஜெட்டும் வந்திருக்கிறது. நெய்தர் டெவலப்மெண்ட் நாட் பெர்ஃபார்மன்ஸ். அதுதான் இந்த ஜிடிபிக்கு இவங்க சொன்னதுக்கு உண்மையான விளக்கம்.